என் பிள்ளைக்கு 4 வருஷம் ஆகி போச்சு புரியுதா? ஏன்னா தலை காட்ட முடியல சாமி, எப்படியாவது இந்த குழந்தைய நிப்பாட்டி கொடு சாமி. நீங்கள் கண்ணீர் விட்டீங்க இல்லையா? போ 3 மாசத்துல நிப்பாட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன். எத்தனை மாசம் நின்றுச்சு? 3 மாசத்துல நின்றுச்சா? 4 வருஷம் குழந்தை இல்லை, 3 மாசத்துல நின்றுச்சு இல்லையா? அதெல்லாம் கர்ப்பசாமி புரியுதா? அதான் கர்ப்பசாமி புரியுதாப்பா? எத்தனை வருஷம் குழந்தை இல்லை? 4 வருஷம் குழந்தை இல்லை. உன் தாய் தப்ப உங்ககிட்ட குழந்தை வரை கேட்டதை சொன்னாங்களா? உனக்கு அதனால தான் இன்னைக்கு பிடிக்காசன்னு வந்து உனக்கு சமைக்கிறதுக்கு, என்னோட ஆலயத்துக்கு சமைக்கிறதுக்கு உன்னை இது பண்ண சொன்னேன் புரியுதா? எப்படிப்பா கருப்பசாமி உன் குடும்பத்தை ஆராய்ச்சி பார்த்ததில்ல, 4 வருஷம் குழந்தை இல்லைன்னு சொல்லி உன் தாய் தப்பேன் இங்கே வந்து கண்ணீர் விட்டு இந்த மடிப்பிச்சை கேட்ட என் பிள்ளைக்கு 4 வருஷம் ஆகி போச்சு புரியுதா? ஏன்னா தலை காட்ட முடியல சாமி, எப்படியாவது இந்த குழந்தைய நிப்பாட்டி கொடு சாமி. நீங்கள் கண்ணீர் விட்டீங்க இல்லையா? போ 3 மாசத்துல நிப்பாட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன். எத்தனை மாசம் நின்றுச்சு? 3 மாசத்துல நின்றுச்சா? 4 வருஷம் குழந்தை இல்லை, 3 மாசத்துல நின்றுச்சு இல்லையா? அதுதான் கர்ப்பசாமி புரியுதா? அதான் கர்ப்பசாமி புரியுதாப்பா? பேசு மணி வைக்கிறேன் இருக்கிறியா? கிடா வெட்டுறேன் இருக்கிறியா? ஆடி மாசம் வெட்டிடுவோம்மா, கொடுத்துருவோம்மா. இப்ப தெரியுது புரியுதா? அதை சொல்லதான் நான் போறேன் புரியுதா? மனசுல வந்து குழந்தை வரம் கொடுத்தாலும் நிம்மதி இல்லை புரியுதா? அப்படின்னா கல்யாணம் பண்ண சொல்லிடுவா, கல்யாணம் பண்ண இடத்துல நிம்மதி இல்லை நான் சொல்லுவா, மற்ற இடத்துல இல்லை, கல்யாணம் பண்ண இடத்துல நிம்மதி இல்லை புரியுதா? நம்ம ஒன்று சொன்னோமோ அவங்க ஒன்று சொல்றாங்க. அப்படி மீறியும் அடுத்து ஏதாவது பேசினா குடும்பம் கலைஞ்சிருமோன்னு பயமா இருக்குது. நான் மறைச்சு சொல்றேன், குடும்பம் கலைஞ்சிருமோன்னு பயமா இருக்குது. உனக்கு துணை பேச்சு கேட்டு கரெக்டாக வந்து இது பண்ணி உன் புள்ள நோய் நொடி இல்லாமல் உன் வீட்டுக்காரமா எல்லாம் அப்பா அம்மாவோட சிறப்பாக எல்லாம் சந்தோஷமா இருந்தால் போதுமில்ல? அப்படி இது பண்ணா போதுமில்ல? பா எஞ்சி வா பா. தொழில் வந்து இதுல இருந்து வந்து செஞ்சிருக்க இல்லையா? இதுக்கு மேல உனக்கு ஆர்டரா வரும் புரியுதா? கை காசு செஞ்சிருவோம். கடை வெட்டிடலாமா?